நியூஸ் தமிழ் கழுகு. ஓபிஎஸ் சேர்ந்ததை தென் மாவட்டங்கள்ல பலமா பார்க்காம பாரமா பாக்குதான் திமுக. ஆனா 10.5% வன்னிய இடஒதுக்கீட்டுல அதிமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு ஓபிஎஸ் பயன்படுவாருன்னு நினைக்குதான். ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்ததால அடுத்த ஆட்சி அமைஞ்சா அவருக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. மதுரை திருமங்கலத்துல நடந்த பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்டமா நடத்தணும்னு முதல்வரே ஓபிஎஸ் கிட்ட சொல்ல, என்னால அவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்த முடியாது, முயற்சி செய்யறேன்னு திமுக தலைமை கிட்ட ஓபிஎஸ் கைவிரிச்சாராம். அந்த கூட்டத்தையே மதுரை அமைச்சர்கள் தான் நடத்தி காட்டினாங்களாம். இன்னொரு பக்கம் இப்பவே திமுகவுல ஐ பெரியசாமி, மூர்த்தி, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜான்னு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த 5 பேர் அமைச்சர்களா இருக்காங்க. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா இவங்க நிச்சயமா அமைச்சர்களா இருப்பாங்க. இவங்க கூட ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா எண்ணிக்கை 6 ஆயிடும். இது மத்த சமுதாயத்துக்கு அதிருப்தியை உண்டாக்கும்னு உடன்பிறப்புகள் கவலைப்படுறாங்களாம். ஆனா போன தடவை தென் மாவட்டங்கள்ல சுமார 20 தொகுதிகளுக்கு மேல தினகரன் பிரிச்ச வாக்குகளால திமுக வெற்றி பெற்றுச்சு. இந்த முறை அவர் அதிமுகவில் இருக்கிறதுனால ஓபிஎஸ் வச்சு வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டு விவகாரத்தை தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய திமுக திட்டம் போட்டிருக்கான். நான் எவ்வளவோ தடுத்தும் இபிஎஸ் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு. திரும்பவும் அவர் ஆட்சிக்கு வந்தா அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாரு. அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் பாமகவை கூட்டணியில சேர்த்திருக்காருன்னு முக்குளத்தோர் சமுதாய மக்கள் கிட்ட ஓபிஎஸ் பிரச்சாரம் செஞ்சா அது திமுகவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்குதான் அறிவாலயம். அதிமுக வேட்பாளர்கள் யாருங்கிறத எடப்பாடி பழனிசாமியே முடிவு செய்யறாராம். யாருக்கு சீட்டுங்கிறத விட யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காராம். அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு சீட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கான். இதை தாண்டி மத்த எல்லாருமே புதுமுகங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மூலமா அவங்களோட மண்டலங்கள்ல யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம்னு பரிந்துரைகள் வந்தாலும் அதையெல்லாம் எடப்பாடி பரிசீலிக்கிறது இல்லையா. தன்னோட பிரச்சார பயணத்தப்பவே அந்த தொகுதியில யாரு செல்வாக்கா இருக்காங்கிறத முதல் கட்டமா தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற எடப்பாடி தன்னோட விசுவாசிகள் மூலமாவும் முன்னாள் உளவுத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நடுநிலையான காவல்துறை உயரதிகாரிகள் மூலமாவும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிற வேட்பாளர்களை பத்தின விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காராம். அதனுடைய அடிப்படையில தான் சீட்டு கொடுக்க போறாராம் இபிஎஸ். முன்னாள் அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம்னு எடப்பாடி கிட்ட பட்டியலை நீட்டினா உங்க தொகுதி வேலையை மட்டும் பாருங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு முகத்துக்கு நேரா சொல்லி அனுப்பிடுறாராம். தேமுதிக வந்ததுல திமுகவில் இருக்கிற மத்த கட்சிகள் அப்செட்ல இருக்கா. தங்களோட அதிருப்தியை முதல்வர்கிட்டயே வெளிப்படுத்துறாங்களாம். கடந்த 3 தேர்தல்கள்ல திமுக கூடவே இருந்து 4வது தேர்தலுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற திமுகவோட கூட்டணி கட்சிகளோட மத்தியில தேமுதிகவோட வரவு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கான். ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை விட தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கூடுதல் தொகுதிகளும் கொடுக்க திமுக முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வர இதுல மத்த கட்சிகள் வருத்தத்துல இருக்கான். குறிப்பா கம்யூனிஸ்டுகள் நாங்க 2029லயும் 2031 தேர்தலையும் திமுக கூட்டணியில தான் இருப்போம், அதுக்கு எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியும். ஆனா தேமுதிக 2029ல பாஜக கூட்டணிக்கு போகாதுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குமா அப்படின்னு திமுக தலைமை கிட்ட கேள்வி கேட்கிறாங்களாம். இந்த தேர்தல்ல கூடுதல் பலத்தோட இருந்து ஆட்சிக்கு வர்றதுதான் முக்கியம். நம்ம கூட தேமுதிக பயணிக்க ஆரம்பிச்சாலே மத்த கட்சிகள் மாதிரி அவங்களும் நம்ம கூடவே இருந்துருவாங்க, அதுக்கு திமுக கேரண்டின்னு தோழர்களுக்கு திமுக சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றா தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காதுன்னு அவரை தோற்கடிக்கிற வேலைகளை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி பார்க்க ஆரம்பிச்சிருக்காராம். மதுரை மத்திய தொகுதியில போட்டியிட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விருப்ப மனு கொடுத்திருக்காரு. இவருக்கு எதிராக 20க்கும் மேற்பட்டவங்க அதே தொகுதியில போட்டி போட மனு போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னால மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரா இருக்கிற தளபதி எம்எல்ஏ இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில இவர் கட்டுப்பாட்டுல தான் மதுரை மத்திய தொகுதி வருது.
மத்திய தொகுதியில மகளிர் அணியை சேர்ந்தவங்க யாரும் தேர்தல் வேலை பார்க்க கூடாதுன்னும், தளபதி போட்டியிடுற வடக்கு தொகுதியில தான் ஒட்டுமொத்த மகளிர் அணியும் வேலை பார்க்கணும்னு மாநகர மகளிர் அணி பொருளாளரா இருக்கிற நூர்ஜஹான் வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காராம். பழனிவேல் தியாகராஜன் ஜெயிச்சா தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காதுன்னு நினைக்கிற தளபதி பழனிவேல் தியாகராஜனை தோற்கடிக்கிற வேலைகளை பார்க்கறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. தன்னோட தோல்விக்கு பலமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத உணர்ந்த பழனிவேல் தியாகராஜன் தானே களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காராம். இந்த சூழல்ல மதுரையில இருக்கிற உட்கட்சி பிரச்சனை தொடர்பா முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் விலாவரியான ஒரு புகார் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கான். அதுல கட்சிக்குள்ள இருந்துகிட்டே கட்சிக்கு துரோகம் செய்யறவங்களால மதுரையே நம்ம கையை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு கொந்தளிச்சிருக்காங்களாம். இந்த விவகாரத்துல திமுக தலைமை 2 தரப்பையும் சமாதானம் செய்யற வேலைகள்ல இறங்கி இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.